ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பட் ஒன்ஸ் அகேன் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் ஃப்ரெஷராக போகணுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் தெரியாமல் ஐடி இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது 99% வந்து அது ஒரு யூஸ்லெஸ் ப்ரொபோசல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சி ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், ஒரு C++ஆக இருக்கலாம், அல்லது ஜாவாவாக இருக்கலாம், பைத்தான், .NET, PHP, PL/SQL, இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது SQL. இந்த SQL வந்து Oracle வச்சு பண்ணலாம், MySQL வச்சு பண்ணலாம், SQL Server வச்சு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடிவு பண்ணிக்கோங்க, ஒரு டேட்டாபேஸ் கற்றுக்கோங்க. இந்த ரெண்டும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து பண்ண வேண்டிய அப்ஸ்கில் கோர்ஸ் தான் வந்து நீங்கள் ஒரு டெவாப்ஸாக இருக்கட்டும், ஒரு AWSஆக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியரிங் போக போகிறேன், இல்லை டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்க போகிறேன், சைபர் செக்யூரிட்டி பண்ண போகிறேன், இந்த மாதிரி எது நீங்கள் போகணும் முடிவு பண்ணாலும் நீங்கள் ஃபண்டமெண்டலாக படிக்க வேண்டியது ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு டேட்டாபேஸ். இதை மட்டும் தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக ஐடியில் செம்மையான சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆகலாம். சரி, ஓகே. இன்றைக்கி இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் அதிகபட்சமாக பார்த்தது என்ன அப்படின்னா, நிறையா பேர் நான் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங் படிக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா UX படிக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க, இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறாங்க. இந்த மாதிரி அதிகம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய வீடியோ பேசியிருக்கேன். அந்த பழைய வீடியோலாம் ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்னோட என்கொயரிஸில் நான் பார்த்தது நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்கில் 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. மேனுவல் டெஸ்டிங் ஒன்று இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்குது. இந்த மேனுவல் டெஸ்டிங்கிறது கம்ப்யூட்டர் ரூல் அவுட், அதில் வந்து ஓப்பன் ஈஸியாக கிடைக்காது. இந்த மேனுவல் டெஸ்டிங்கில் தான் கோடிங்கே இருக்காது. நீங்கள் கம்மிங் டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து கோடிங் இஸ் மேண்டட்ரி. நீங்கள் சப்போஸ் ஜாவா ஆட்டோமேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கடுத்து செலினியன் ஒன்று டூல் இருக்குது, செலினியன் டெஸ்ட் என்ஜி, டேட்டா ட்ரிவன், API டெஸ்டிங், குக்கும்பர், SQL, இது எல்லாமே நீ பக்கா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க மட்டும்தான் யூ கேன் கெட் இன் டு ஆட்டோமேஷன் டெஸ்டர் ரோல். ஸோ அதனால் என்னோடய பர்சனல் அட்வைஸ், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் ரூல் அவுட் பண்ண வேண்டியது இந்த டெஸ்டிங். செகண்ட், இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் நிறையா பசங்க எதை கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சும்மா இந்த பவர் BI படிச்சுக்கலாம், எக்ஸல் படிச்சுக்கலாம், ஈஸியாக கிராஃப் வரைஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறாங்க. ஸோ அது வந்து அது வந்து டேட்டா அனலிஸ்டோட ரோலே கிடையாது. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி 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 ஸ்ட்ராங் இன் SQL அண்ட் யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் பைத்தான். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரோலுக்கு போக முடியுமே தவிர, இல்லை வெறும் பவர் BI எக்ஸல் வச்சு பண்ணீங்க நீங்கள் வந்து டேஷ்போர்ட் மேக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பைத்தான் படிச்சுட்டு அதில் NumPy, Pandas அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்து நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியுமே தவிர, நான் கோடிங் நினச்சி தயவு செஞ்சு டேட்டா அனலிஸ்ட் போகாதீங்க. ஸோ ஓகே சார், நான் இப்போ வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி படிக்க எடுத்தோடனே கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும்னா எடுத்தோடனே கோர்ஸ் சேர்ந்து படிக்காதீங்க. நீங்கள் யூனிக்கில் சேரணும், வேறு இன்ஸ்டியூட்டில் சேரணும், சேரக்கூடாதுன்ற கான்செப்ட் தான் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே உங்களை ஃபிட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங், இப்போ ஈவன் நம்மளுடைய சேனல்லே வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துருப்போம். ஜாவாவுடைய ஃபஸ்ட் 8 hours பேசிக்ஸ், அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அந்த 8 hours கோர்ஸை ஃப்ரீயாக எடுத்து படித்து பாருங்கள். அந்த 8 hours கோர்ஸ் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருச்சு, அது மேலே கிரேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அது மேலே லவ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் கண்டினியூ டு லேர்ன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர்எல்ஸ் யூ கேன் கெட் இன் IT. அந்த மாதிரி நீங்கள் ஓகே என்ன ஃபிட்டு நினச்சிக்கோங்க. இந்த 8 மேலே படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியல, அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட்டே கிரியேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிடலாம். நீங்கள் ஃபிட் செக் பண்ணிக்கலாம். சிம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கிரிக்கெட்டில் ஸ்ட்ராங் பயங்கரமாக விளையாடுற பையனை கொண்டு போய் நம்ம ஃபுட்பால் விளையாடுன்னு சொன்ன பிறகு அந்த மாதிரி தான். வேறு போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்க பையன் அது பயங்கர நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு இருப்பான், அந்த பையனை கொண்டு போய் ITக்குள்ளே போட்ட பிறகு அந்த மாதிரி தான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் நீ போனால் படிக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை ஃபிட் செக் பண்ணுங்கள். சரி, யூனிக்கில் வந்தால் ப்ளேஸ் ஆகிடலாமா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. யூனிக்கில் வந்தால் மட்டும் ப்ளேஸ் ஆகவே முடியாது. நான் அதான் ரெகுலராக எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். நான்
இன்னைக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸில் நான் என்னென்ன டைப் ஆஃப் பசங்க நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். டாப் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆள் பார்க்க நல்லா சென்னை பசங்க மாதிரி நல்லா கெத்தாக இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ பசங்க நம்ம யூனிக்ல வந்து படித்து பிளேஸ் ஆகாமல் போயிருக்காங்க. இதே ஆஃபீஸில் டிப்ளமோ பையன், பிகாம், பிபிஏ, பிஏ, பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ அரபிக், இந்த மாதிரி எல்லா இது இங்கிலீஷ் வந்து ரொம்ப பேச தெரியாத பசங்க இங்கே வந்து பிளேஸும் ஆயிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்களோட இன்ட்ரெஸ்ட், அந்த பசங்க போட்ட எஃபர்ட் நாங்கள் எல்லாருக்குமே காமன் தான். நாங்கள் இருக்கப்போ அதே கிளாஸ்லாம் பசங்க பிளேஸ் ஆக போகிறாங்க, நாங்கள் இருக்கப்போ அதே கிளாஸ்லாம் பசங்க பிளேஸ் ஆகாமல் இருக்க போகிறாங்க. ஸோ சேஞ்ச் வந்து உங்கள்கிட்ட தான் வரும். ஸோ நம்ம பிளேஸ் ஆகாமல் இன்னைக்கு என்ன பிளேஸ் ஆகலை, இன்னைக்கு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி யூஸே கிடையாது. நான் அதான் திருப்பி சொல்கிறது நான் உங்களுக்கு. நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க, 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, 8 செமஸ்டர் எழுதிருப்பீங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க, பயந்து படிப்பீங்க. அப்படி படிச்சுட்டு வரும்போதே நான் என்கொயரியில் கேட்பேன், 4 பேசிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. 4 வருஷம் படிச்சு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்தே பேசிக் கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா இங்கே வந்து 4 மந்த்ஸ் மிராக்கிள் நடக்காது. இங்கே இல்லைன்னு எந்த இன்ஸ்டியூட்டும் சரி, எந்த இன்ஸ்டியூட்டில் கொண்டாலும் மிராக்கிள் நடந்துடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த பையன் அதுக்காக அந்த பையன் முட்டாள் அப்படியும் கிடையாது. அந்த பையன் இன்ட்ரெஸ்ட் கிட்டே இருக்காது. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீ யூனிக்ல வந்து சேர்ந்தாலும் சரி, எங்கே போய் சேர்ந்தாலும் சரி பிளேஸ் ஆக முடியாது. இப்போ சப்போஸ் ஐஐடியில் ஒரு பையன் படிக்கிறான், ஐஐடியில் படித்து பிளேஸ் ஆகல, இல்லாட்டி ஐஐடி ட்ரிச்சியில் படித்தேன், எங்கள் காலேஜில் பிளேஸ் ஆக பையனாக இருக்காங்க. பிளேஸ் ஆகாட்டி காரணம் ஐஐடி ட்ரிச்சியோ ஐஐடியோ அனானிசிட்டியோ கிடையாது. காரணம் வந்து அந்த பையன் தான். எங்கே போனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட சின்சியராக டெடிக்கேட்டடாக படித்தா மட்டும் தான் பிளேஸ் ஆக முடியுமே தவிர சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஐடியில் நிறையா சம்பளம் தராங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சா பிளேஸ் ஆக முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட் செக் பண்ணுங்கள். ஃபிட் செக் எதில் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்கான ப்ரோக்ராமிங் நம்ம இன்டெக்னாலஜி ஜாவா கோர்ஸ் ஒன்று போட்டுருமோ, அதில் 8 ஹவர்ஸ் கோர்ஸ் தான். அதை படித்து பாருங்கள். நீ உங்களோட கரியரே ஒரு விஷயம் மாற்ற போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டாகணும். அந்த 8 ஹவர்ஸ் கோர்ஸை 1 வீக் படிங்க. 1 வீக் படிக்கும்போது உனக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அது மேலே எவ்வளோ புரிதல் கேட்டாதுன்னு பாருங்கள். அது உனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் கோர்ஸ் படிக்கலாம். கண்டிப்பாக நீ பேச ஆயிடுவேன். அது உனக்கு கம்ஃபர்டபுள் ஆகல, எனக்கு புரியவே இல்லை, நான் 50,000 கட்டி படித்தாலும் யூஸ் கிடையாது, நீ 1 லட்ச ரூபா கட்டி படித்தாலும் யூஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் என்ன படிக்கலாம் சொல்லியிருக்கேன், ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராமிங், தென் எஸ்கியூஎல். இது படித்தாலே மோர் தென் எனஃப், யூ கேன் ஈஸிலி கெட் அன் ஜாப். படிக்கவே கூடாதது நான் கோடிங் சொல்லி டெஸ்டிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், UX, AWS DevOps இதெல்லாம் படிக்காதீங்க. உங்களுக்கு ஐடி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம். எப்போனாலும் வந்து என்னை பார்க்கலாம். ஈவன் நானும் டிசிஎஸ்லாம் ஒர்க் பண்ணேன், 5 இயர்ஸ், மோர் தென் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். படித்த ஐஐடி ட்ரிச்சி தான். இங்கே பசங்களும் இருப்பாங்க, சிட்டிஸில் 13 வருஷம் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எல்லா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருப்பாங்க. எல்லாருமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கன்சல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், உங்களுக்கு ஐடி டவுட்ஸ் எப்போ மீட் பண்ணுங்கள். நான் சென்னையில் மண்டே டு சாட்டர்டே இருப்பேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கேஸ்.